மிக முக்கியமா இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்ல, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே. நாங்க டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா, கஞ்சூரிங்கன்னு சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும் போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்திருக்காரு, அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளவு மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறைய அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருப்போம். நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பத்தி இது பண்ணுவோம், உங்களை பத்தி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே. நான் சொல்றேன், சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய மனசு. ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம்னு சொன்னாரு. நான் சொன்னேன், சார் இல்லை சார் நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி விஷ் பண்ணாருப்பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன், இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்னையா பண்றது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்ப கேட்டாங்க எனக்கு, இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதா இருக்கோ இல்லையோ, பாக்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய இந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வில ஸ்டார்ட் ஆகும் நிறைய, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான். ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளெஜ்டா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு யங் டீம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன்.